ஓம் சாந்தி 12/12/2024 பாபா சொல்கிறாரு, பாபா கற்பிக்கும் இந்த படிப்பில் நமக்கு நிறைய வருமானம் இருக்குது. அவரோட அந்த தொடர்பு, அதாவது சோல் கான்ஷியஸ் அப்படிங்கிறது துண்டிக்கவே படக்கூடாது. யாருக்கு விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தில் சிரிப்பு வருது. நிறைய பேர் பாபாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலகம் அழிஞ்சிரும்னு சில பிகேஸ் கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு வாங்க. மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவை பற்றி சொல்லும் பொழுது அதை அவங்க வெறுப்பாங்க. ஸோ யாருக்கு இந்த உலகத்தின் மீது அதிகமான மோகம் இருக்கோ, தங்கிட்ட பணம் கொஞ்சம் இருந்தாலும் நான் தான் உலகத்துக்கே அதிபதி மாதிரி ஒரு பில்டப் இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே அன்பில்லாத புத்தி. பரமாத்மா மேலே அன்பு உள்ளவங்களுக்கு நாளைக்கே விநாசம் ஆகுது அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. பிரம்ம பாபா அம்மா அப்படி தானே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பான புத்தி உள்ள குழந்தைங்களுக்கு விநாச காலத்தில் உதவி கிடைக்கும். அவங்க விநாச காலத்தில் கருமாத்தி ஆயிடுவாங்க. அப்படி உலகம் அழிகிற வரைக்கும் இருந்தால் கூட அவங்களுக்கு பாபா என்ன பண்ணிடுவார், ப்ரொடெக்ஷன் பண்ணுவார், மேஜிக் பண்ணுவார். அந்த 108 குழந்தைங்களுக்கு பாபா மேலே அன்பில்லாத குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? பாபா மேலே அன்பில்லாத குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அன்பில்லாத குழந்தைங்களுக்கு கடைசி டைமில் உதவி கிடைக்காது. ஏன்னா இந்த அல்பகால சுகத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இதை அணிவிக்கணும் அதை அணிவிக்கணும் சங்கிலியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, உலகம் அழியிறது துக்கமான விஷயம். கலியுகத்தில் இருக்கிற மாதிரி. ஆட போப்பா, புலி வருது, ஒரு நாள் புலி வரும், அழியுது அது இப்போ அழியாது அப்போ வரும் பாருங்க. நம்ம நேற்று ஒரு டைலாக் போட்டல, ரஜினியோட டைலாக், நான் எப்படி செய்வேன் எப்போ செய்வேன்னு தெரியாது, ஆனால் எதிர்பாராத நேரத்தில் டைரக்டர் செய்வார். ஆனால் டைரக்டர் செய்யலை, ட்ராமா செய்ய வைப்பார். செய்விப்பவர் யார்? பாபா. சரிங்களா? ஸோ பழைய உலகத்தை அழிக்கக்கூடிய வேலை குழந்தைகள் கையில் கொடுத்துருக்காரு பாப் தாதா சங்கர். நம்ம தான் அது ரொம்ப மெயினான பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி அதை தான் இஷ்டம் சொல்லியிருக்காரு. ஸோ விநாச காலத்தில் சரி, இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப டச்சிங். கஷ்டப்பட்டு குழந்தைங்க முயற்சி பண்ணி மகாரதியாக இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணிடுது, தவக்கலையை பாம்பு விழுங்குற மாதிரி மாயா அந்த குழந்தைங்களை விழுங்கிடுது. பாபா பாபான்னு அன்பு இருந்த குழந்தைங்க பாபா விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி மாயாவோட அந்த ஈர்ப்பு குழந்தைங்களுக்கு இருக்குது. அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல யோகா பண்ணணும், முரளி படிக்கணும், பாபா நினைவில் இருக்கணும், மனன சிந்தனை பண்ணணும், சேவை பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டபுள் லாக் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். மெயினாக நினைவு சேவை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிற விகாரங்கள் செத்துட்டே வரும். தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள். அப்போது நீங்கள் யோகா பண்ணுறீங்க, சேவை பண்ணுறீங்க. அப்போ சேவை பண்ணுறதுக்கு தகுதியான சில குணங்கள் உங்களை நீங்கள் வளர்த்திப்பீங்க. அப்போ டபுள் லாக் மூலிமா என்ன ஆயிடுது, மாயா செத்துருது. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக இருந்து உங்களுக்கு ஞானம் யோகத்தில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. லௌகீக வாழ்க்கையில் பாபா ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் அலௌகிக்க வாழ்க்கைக்கு தான் பாபா அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார். அலௌகிக்க வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை, ஃபார் எக்ஸாம்பிள் சேவை பண்ணணும், பாப்தாதா வீட்டுக்கு போகணும், நோட்டீஸ் கொடுக்கணும், பணம் பாபா சேவைக்காக வேணும்னா கொடுத்துருவாரு பரமாத்மா. அப்போது பாபா சொல்கிறார் பாருங்க, அந்த மாதிரி எனக்கு பாபா சோல் கான்ஷியஸ் வேணும், பாபா எனக்கு நல்ல குணம் வேணும், பாபா நான் காமத்தை ஜெயிக்கணும், பாபா நான் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும், இதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு தான் கீழ்ப்பணிந்த சேவகன். நம்ம வீட்டை பார்த்துக்கிறது அவர் வேலை கிடையாது. ஆனால் யார் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களோ கோடி% கேரண்டிங்க, நம்ம லௌகீக வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி பாபா மாற்றி கொடுத்துருவாரு. அவர் பார்த்துப்பாரு. இது யுத்த மைதானம். பாபாவோட நினைவில் இருக்கும் பொழுது மாயாவோட யுத்தம் நடக்குமா நடக்காதா கேள்விக்குறி. பாபாவோட நினைவில் இருக்கும் பொழுது யுத்தம் நடக்காது. ஆனால் பாபாவோட நினைவுக்காக நீங்கள் பயிற்சி எடுக்கும் போது யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறது பரிசு கிடைக்கும். அப்போ மகாபாரதத்தில் காமிக்கக்கூடிய அந்த யுத்தமானது என்னது, நம்ம மனசில் நடக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கும் வீண் எண்ணங்களுக்கும் முடிஞ்சு ஸ்தூலமான ஆயுதம் கிடையாது. பாபா சொல்றாரு, உனக்கு மரத்தோட ஞானம்லாம் இருக்கு குழந்தை அப்படிங்கிறாரு.
உனக்கு மரத்தோட ஞானம் வந்து இருக்கு குழந்தை அப்படிங்கிறாரு. ஆனா எந்த மரத்தோட ஞானம் ஆக்சுவலா இருக்கு? உங்களுக்கு மரத்தோட ஞானம் இருக்கு. ஆனா, உங்களுக்கு சிருஷ்டி மரத்தோட ஞானம் இருக்கா? கிறிஸ்மஸ் ட்ரீல பாருங்க. நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ வீணான விஷயங்கள பார்க்காத குழந்தை. அத நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுது? ஆத்மாவோட ஃபுல் சார்ஜும் போயிடுது. பாபா சொல்றாரு, "விநாசம் காலத்துல என் குழந்தை ஏன் இப்படி தவிச்சிட்டு இருக்கு? குழந்தை உனக்கு புரியுதா? இப்போ உலகம் ஃபுல்லா அழிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நோய் வந்துட்டு இருக்கு. இல்லையா? ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது. நோய் நெறைய வரும். நம்ம முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஹெல்த் யோகா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஸோ, அப்ப ஹெல்த் யோகா பண்ணா நோய் வராது. ஹெல்த் யோகா பண்றது ஈஸியா கிடையாது. அதுக்கு சோல் கான்ஷியஸ் வேணும். முரளி படிக்கணும். நமக்குள்ள தூய்மையின் சக்தி இருக்கணும். இவ்வளவும் இருந்தா தான் ஹெல்த் யோகாவே பண்ண முடியும். சும்மா ஹெல்த் யோகா பண்ணா ஹெல்த் யோகா கிடைச்சிடுமா? கிடைக்காது. அப்போ இந்த உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ வர்ஸ்ட்டான படம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அவ்ளோ பேருக்கு இப்ப நோய் வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ்க்குலாம் கேன்சர் வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவும் பார்த்தும் கூட குழந்தையோட புத்தியில கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? அது கலியுகம்னு பாபா கேட்கிறாரு. இது கலியுகம். இதுலருந்து வெளிய வா! உனக்கு புரியுதா? அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்ம பாபா இருக்கும்பொழுது கூட இது கலியுகம் மாதிரி சத்தியமா இல்ல. ஆனா இப்ப பார்த்தா பக்கா கலியுகம். சொல்லுவாங்கல்ல, "நீ பக்கா லோக்கல்" அப்படின்னு. அந்த மாரி இது பக்காவான கலியுகம். இதுல போய் உன் புத்தி மாறிட்டு இருக்கே. நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்ல. கரெக்ட்டா? அப்போ இவ்ளோ கேவலமான உலகத்துல என் குழந்தைக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி நெறைய பேர் செத்துட்டு இருக்காங்க சூசைட் பண்ணி. நெறைய நியூஸ போய் பாருங்க 10 நிமிஷம். வர்ஸ்ட் இது கலியுகம் தான். அப்போ இந்த கலியுகத்திலிருந்து என் குழந்தை தப்பிக்கணும்னா, பரமாத்மாவோட நினைவிலேயே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ, இப்ப பாருங்க வைடூரியம் எவ்ளோ விலை உயர்ந்துடுச்சு. பாபா சொல்றாரு, "என் குழந்தைங்க நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப என்னவா ஆயிட்டீங்க? மீண்டும் நீங்க அந்த மாதிரி ஆகணும். அதுக்கு என்ன நினைவு பண்ணணும்." அ விவேக் சொல்லுவான்ல, "நான் எப்படி இருந்தேன்னா, எப்படி ஆயிட்டேன்." அந்த மாதிரி பாபா நம்மள கிட்டிங் பண்றாரு. "எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட?" அப்படிங்க. ரத்தம் ஓடுன்றாரு, வெட்டு குத்து நடந்துன்றாரு. தேவையா குழந்தை? இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும்? நம்ம கிளம்பிடலாம், வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்றாரு. தேவையில்லாத விஷயத்துல நமக்கு வேண்டாம். ரத்த ஆறு யாரு பார்ப்பாங்க? பிரஜைகள். கரெக்ட்டா? இப்போ முயற்சி இப்போ ரத்த ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா 108ல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல பாபா காட்சி காமிப்பாரு. ஆனா பிரஜையில வரக்கூடிய குழந்தைங்க ரத்த ஆறு ஓடி, பேய் உள்ள புகுந்து அடிவுதை வாங்கி 100 மடங்கு, 1000 மடங்கு தண்டனை காட்சி காமிச்சு தர்மராஜபுரி நீதி குழு தேவையில்லாத வேலை நமக்கு இதெல்லாம். இது தேவையே இல்லங்க சாமி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயி கிளம்பிரணும். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். ஞானம் கேட்கணும். கரெக்ட்டா? தூய்மையா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? பாபா சொல்றாரு பாருங்க. ஞான ரத்தினம் இருக்கு இல்லையா? ஞான ரத்தினமானது நீங்க படிக்கிறது உங்களுக்கு என்ன வருது? செல்வமா வருது. அப்போ கலெக்டர் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பணமா வருது. இங்க படிக்கிறது நமக்கு ரத்தினங்களா ஸ்தூலமா நாளைக்கு பிற்காலத்துல பல வருஷத்துக்கு வரும். துவாபர யுகத்துல கூட நம்ம கோயில் கட்டணும் இல்லையா? ஸோ பாபா சொல்றாரு பாருங்க. பறக்கும் கலை மூலியமா அந்த ஒரு ஈர்ப்பு பாபா மேல நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஒரு சோல் கான்ஷியஸ்ல அந்த போதையில இருக்கும்போது கூட, நமக்கு முயற்சியே பண்ண தேவையில்ல. ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு அப்படியே லிஃப்ட்ல பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, "எதுவும் புதிதில்லை என்ற நினைவின் மூலம், நீங்க எல்லாமே புதுசில்ல" அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த டிராமா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல நீங்க அப்படியே உள்ள போனீங்கன்னா, ஏதோ ஒரு அ மேஜிக் வேர்ல்டு, ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஐ கேன் ஃபீல் இட். நான் அத நெறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அந்த அந்த உணர்வு, இது எதுவும் புதிதல்ல. இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படிங்கிற அந்த உணர்வுல நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு ஜாலியா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் நல்லாருக்கும். அதுக்கு பேரு அதீந்திரிய சுகம் கிடையாது. அதுக்கு பேரு என்னன்னா, ஆன்மீக போதை. அந்த ஒரு ஞானத்தினால் வரக்கூடிய அந்த நடனம். அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஞானம் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு பெருசா ஈடுபடாது. அது பாபாவோட நினைவுல மெய் மறந்து இருக்கிறதுக்கு தான் அதீந்திரிய சுகம். அப்ப ஆன்மீக போதை, அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்துக்கும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். ரொம்ப மஜாவா இருக்கும். சரிங்களா? ஓம் சாந்தி.